நன்றி. சயின்டிபிக் எவிடன்ஸ் என்று கேட்டீர்கள். ஜேஆர்டி டாட்டாவுக்கு சமீபத்திலே கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியிலே டாக்டரேட் கொடுக்கும் பொழுது என்ன காரணத்திற்காக கொடுத்தார்கள் என்று நீங்கள் படித்திருப்பீர்களா? ஓ அழகிரி சுவாமி என்று ஆறுமுகசாமி, மன்னிக்கணும், ஓ ஆறுமுக சுவாமி என்று சிறுமுகையிலே ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளி நடத்துகிறார். அவர் 20 ஆண்டுகளாக மாணவர்களுக்கு ஒரு பைசா கூட ஃபீஸ் வாங்காமல் நடத்துவது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு 20 கோடி ரூபாய் மதிப்பிற்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து மக்களை ஊக்குவித்திருக்கிறார். அவர் டிகிரி வாங்கினவர் அல்ல. இதெல்லாம் சயின்டிபிக் எவிடன்ஸ் அல்லவா? கட்டுரையானது ராமானுஜம் கள்ளபிரான் என்பவருடைய நண்பருடைய கட்டுரையாகும். அவர்கள் பெயர் தமிழ் பெயர் தான், அவரும் தமிழர் தான், தமிழில் தான் கட்டுரை வழங்குவதாக தெரிய வருகிறது. அவரை பற்றி செய்தி என்னென்று கேட்டால், அவர் ஒரு கணிப்பொறியாளர். அவர் ஒரு தமிழறிஞர் அல்ல, ஆனால் தமிழ் தெரியாதவர் அல்ல, திருக்குறள் படிக்காதவரும் அல்ல. அவர் ஒரு கணிப்பொறியாளர். அவர் ஈஸ்ட் லண்டன்ல ஒரு கல்லூரி உண்டு. அந்த கல்லூரியினுடைய துணை முதல்வராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள். அவர் லண்டன் சென்று ஒரு 10 ஆண்டுகள் ஆகிறது. இல்லை, இங்கிருந்து சென்னையில் இருந்தால் அவர் புறப்பட்டு சென்றார்கள். அவருக்கு புது யுகன் என்ற ஒரு பெயரும் உண்டு. அவர் புதிய நாவல்கள், நவீனங்களும் எழுதி கொண்டிருக்கிறார் என்று தெரிய வருகிறது. அவர் ஒரு ராமானுஜ கவிராயர் என்று சொல்ல முடியாத தாத்தாவுடைய பேரனாக அவர் காந்தியடிகளை பற்றி நூல் எழுதியிருக்கிறார். அவர் தமிழ் மரபு, இந்திய மரபு, காந்திய மரபு அவர் குடும்பத்தில் உண்டு என்றும், இந்த மரபுகளோடு அவர் லண்டன் சென்று அங்கே இப்படிப்பட்ட கருத்துக்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது. இந்த திருக்குறளை பொருளாக எடுத்துக்கொண்டார் என்றும் கருதலாம் நினைக்கிறேன். ஆனாலும் கூட இந்த கட்டுரையானது மாயா யதார்த்தத்தின் புதிய கீற்றுக்கள், மாயா யதார்த்தத்தின் புதிய கீற்றுக்கள் என்று ஆகிறது. அது என்ன மாயா யதார்த்தம் என்று கேட்டால், மேஜிக்கல் ரியலிசம் என்ற ஆங்கில சொல்லி அப்படி தமிழில் போட்டிருக்கிறார்கள். மேஜிக்கல் ரியலிசம் என்பதாகும். அது என்னென்று கேட்டால், இலக்கியத்தின் ஒரு வகை. இந்த மேஜிக்கல் ரியலிசம் என்று சொல்லுவது இலக்கியத்தின் ஒரு கூறு, ஒரு ஆஸ்பெக்ட், ஒரு வகை என்று தெரிய வருகிறது. இந்த இலக்கியத்தில் இது எவ்வாறு இருக்கிறது என்று அவர் கருத்துக்களை இங்கே முன்வைக்க வருகிறார்கள். இனி அறிமுகம் தந்த தலைவருக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். எனது தலைப்பு மாயா யதார்த்தம் என்ற இலக்கிய வகையை பற்றியது. உயர்ந்த சிந்தனைகள் வாழ்வியலோடும் அழகியலோடும் இணைந்து வரும்போது நல்ல இலக்கியம் பிறக்கிறது. அப்படி பிறக்கும் இலக்கிய வகைகளிலே முக்கியமானதாக உலகம் கருதுவது இந்த மேஜிக்கல் ரியலிசம் என்ற மாயா யதார்த்தமாகும். இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கம் மொழி வளர்ச்சி. மொழி வளர்ச்சி செய்வதற்கு 2 வழிகள் இருக்கிறது. முதல் வழி, நம்ம பாரம்பரிய பழைய இலக்கியங்களை எடுத்து கருத்தாய்வு செய்தல், மொழி மாற்றம் செய்தல் போன்றன. இன்னொரு வழி, உலக தரத்திற்கு உலகம் விரும்பும் வகையில் புதிய இலக்கியங்களை படைத்தல். என்னுடைய ஆய்வு இந்த 2வது வகையை சேர்ந்தது. இப்போ பாத்தீங்கன்னா, உலக இலக்கிய அங்கீகாரத்தை பொறுத்த வரைக்கும் புக்கர் பரிசுகள் ரொம்ப முக்கியமானது. ஒரு தகவல் படத்தை உங்களுக்கு அங்கே கொடுத்திருக்கிறேன். இதுவரைக்கும் 44 புக்கர் பரிசுகளை நூல்கள் வென்றிருக்கின்றன. அந்த 44 நூல்களில் 3 நூல்கள், கிட்டத்தட்ட 7% மேஜிக்கல் ரியலிசம் என்ற இந்த மாயா யதார்த்த நூல்கள் தான் உலக அரங்கிலே மிக மதிப்பாக இருக்கிறது. இதிலிருந்து அதோட முக்கியத்துவத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இதே புக்கர் பரிசுகளை பற்றி இன்னொரு கோணத்திலிருந்து அலசியிருக்கிறேன். இந்தியாவை மையப்பொருளாக கொண்டு எழுதப்பட்ட நாவல்கள் கிட்டத்தட்ட 20%க்கும் மேலாக. ஆக இதிலிருந்து 2 விஷயம் வருது. இந்தியாவுக்கு உலக அரங்கிலே இருக்கக்கூடிய வரவேற்பு, மாயா யதார்த்தத்திற்கு இருக்கக்கூடிய வரவேற்பு. என்னுடைய ஆய்வின் மையக்கரு இந்த 2 விஷயத்தையும் சேர்த்து புதிய தேடல்களாக புதிய உத்திகளை படைப்பது. இவர்களெல்லாம் மாயா யதார்த்த நூல்கள் எழுதிய இந்திய ஆசிரியர்கள், புக்கர் பரிசு வென்றவர்கள். என்னுடைய ஆய்வின் அறிமுகம் என்னன்னா, மாயா யதார்த்தத்தை பத்தி 20 நிமிஷத்துல பேச முடியாது. அது ஒரு பெரிய ஒரு தலைப்பு. அடிப்படையாக சின்ன விஷயங்களை சொல்லிக்கிட்டு, அணுகுமுறைகள், வளர்ச்சி இவற்றையெல்லாம் சொல்லிவிட்டு, இந்திய தமிழ் இலக்கிய நோக்கிலே அதை எப்படி அடுத்த தளத்திற்கு எடுத்துச் செல்வது என்பதை பற்றிய சில புதிய உத்திகளை நான் இங்கே அறிமுகம் செய்ய இருக்கிறேன். மாயா யதார்த்தம்னா என்ன என்று கேட்டால், ஒரு இயல்பான கதை சூழலுக்குள் இயல்பு மீறிய சில விந்தை கூறுகள் தோன்றுவதும், கதை அவை இரண்டையும் இணைப்பதும் தான் மாயா யதார்த்தம் என்பது. ஒரு உதாரணத்தை சொல்லி விளக்கலாம்னா, விடுதலைக்கு முன்பாக நம்ம ஆங்கிலேயர்கிட்ட அடிமைப்பட்டிருந்தோம், அதை பற்றிய கதைகள் வந்தால் அது யதார்த்த கதைகள். ஆங்கிலேயர்கிட்ட அடிமைப்படாமல் இந்தியா இருந்திருந்தால் என்னவாகி இருக்கும் என்று யோசித்து கதை எழுதினால் அது மாயா யதார்த்த கதைகள். ஆக ஒரு இயல்பு மீறிய விஷயத்தை இயல்பான ஒரு சூழலுக்குள்ள, ஒரு ரியல் செட்டிங்குள்ள இயல்பு மீறிய விஷயங்களை கொண்டு வருவது மாயா யதார்த்த கதைகள். 1925ஆம் ஆண்டு ஒரு ஜெர்மானிய ஓவியர் தான் அதை அறிமுகம் பண்ணாரு, ஓவிய புரட்சியின் மூலமாக. பிரான்ஸ் ரோ என்பவர்
அதிலிருந்து லத்தீன் அமெரிக்காவில் முக்கியமாக ஜெர்மனியில் பயணித்து லத்தீன் அமெரிக்காவில் முக்கியமாக இது செழித்து உலகெங்கும் பரவி வந்து ஒரு உயர் இலக்கிய அந்தஸ்தோடு விளங்க வருவது மேஜிக்கல் ரியலிசம். இதை படிக்கிறது நோக்கங்கள் பார்த்தீங்கன்னா 2 schools of thought, 2 நிலைப்பாடுகள் இருக்கு. இதை படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒன்று, இந்த விந்தை கூறுகள் இயல்பான கதைக்குள்ள வரணும், அதோடு சேர்ந்து சமூக பார்வையும் இருக்க வேண்டும், சமூக பிறழ்வுகளை சாடும் தன்மையும் இருக்க வேண்டும் என்பது முதல் ஆசிரியர்களின் ஒரு நிலைப்பாடு. இரண்டாவது நிலைப்பாடு விந்தை கூறுகள் இயல்பு கதைகளில் வந்தாலே போதும், சமூக பார்வை தேவையில்லை என்பது. இந்த பாத்தீங்கன்னா உதாரணமாக கேப்ரியல் மார்க்கஸ் என்று கொடுத்திருக்கிறேன். அவர் வந்து முதல் நிலைப்பாட்டுக்கு ஒரு உதாரணமாகிறார். அவர் வந்து 1983ஆம் ஆண்டு நோபல் பரிசு இலக்கியத்துக்காக வென்றவர். இந்த மேஜிக்கல் ரியலிசம் நாவல் எழுதுவதற்காகவே நோபல் பரிசு வென்றவர். அதே மாதிரி டோனி மாரிசன் 94ஆம் ஆண்டு நோபல் பரிசு வென்ற ஆசிரியர்கள். இது தவிர காமன்வெல்த் ரைட்டர்ஸ் அவார்டு, புக்கர் பரிசுகள், புலிட்சர் அவார்டு என்று உலக அரங்கிலே நிறைய ஜெயிச்சிருக்கிறாங்க இவங்க. இந்த மாதிரி ஆசிரியர்கள் தமிழ்ல வந்து இந்த இலக்கியம் இன்னும் ஒரு முழுமையான ஒரு நிலை அடையவில்லை. அது ஒரு மிகப்பெரிய தேவையாக இருக்கிறது இப்போது நமக்கு. இந்த முதல் வகை ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா போஸ்ட் காலனைசேஷன் என்று சொல்லக்கூடிய பின்னேகாதிபத்தியத்தில் ஒரு நாடு விடுதலை அடைந்த பிறகு அவர்கள் அந்த நாட்டின் சரித்திரத்தை திரும்பி பார்க்கிறார்கள். அவர்கள் ஒடுக்கப்பட்டதன் பள்ளங்களை பார்க்கிறார்கள், அதை தங்கள் கற்பனைகளை கொண்டு நிரப்புகிறார்கள். இதுதான் முதல் ஆசிரியர்களுடைய ஒரு நிலைப்பாடு, அதுதான் அவங்களுடைய சமூக பார்வை. ஆனால் இரண்டாம் வகை ஆசிரியர்கள் வந்து என்ன, தொன்மம், மித்தாலஜி, மதம் போன்ற விஷயங்களை உபயோகப்படுத்தி கதையை நகர்த்துகிறார்கள். இந்த மாதிரி 2 நிலைப்பாடுகள் இருக்கு. இந்த 2 நிலைப்பாடுகளை உபயோகப்படுத்தி லத்தீன் அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 60களிலும் 70களிலும் ஒரு இலக்கிய பொற்காலமே உருவாக்கியது. லத்தீன் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா உயர் இலக்கிய ரசனை கொண்ட எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். அதே லத்தீன் அமெரிக்காவில் லஞ்சங்களும் ஏழ்மையும் ஏற்றத்தாழ்வுகளும் குவிந்து கிடக்கின்றன. இந்த ஆசிரியர்களை இந்த குற்றங்களை தங்கள் கதைகளிலும் படைப்புகளிலும் பதிவு செய்தார்கள். இதன் மூலமாக 60களிலும் 70களிலும் அந்த லிட்டரரி பூம் ஆஃப் லாட்டின் அமெரிக்கா என்று சொல்லக்கூடிய அந்த இலக்கிய பொற்காலம் உருவாக்கியது. அது வந்து அவங்க மொழியில தான் எழுதுனாங்க அந்த இலக்கியத்தை. ஆனால் உலகம் உற்று நோக்கி கவனம் பண்ணி வெளியே கொண்டு வந்தது. ஆக மொழி வளர்ச்சிக்கு நம்ம என்ன பண்ணோம், நம்ம மொழியிலே உயர்ந்த இலக்கியங்களை படைக்கும் போது உலக கவனம் நம் மீது திரும்பும். இதை ஏன் சாதாரண கூறுகளாக செய்திருக்க கூடாது? ஏன் மாயாக்கூறுகள் என்னும்போது கதைகளே மாயாக்கூறுகள் தான். இறந்த காலத்தின் ஒரு விஷயத்தை மாற்றும் போது கற்பனை தேவையாகிறது. அதற்காக அவர்கள் மாயாக்கூறுகளை உபயோகப்படுத்துகிறார்கள். அது தவிர அந்த ஆக்ரி என்ற மாயா யதார்த்த எழுத்தாளர் சொன்னதை பார்த்தீங்கன்னா, இருப்பவை எல்லாம் யதார்த்தம் தான், கண்ணுக்கு தெரிவதும் கண்ணுக்கு தெரியாதும். ரொம்ப ஆழமான ஒரு வாசகம். அனுபவம் ஏற்பட்ட பிறகு அதுவே யதார்த்தமாகிறது. அதைத்தான் அவர் அப்படி சொல்றாரு. இவர் மாயா அம்சங்களை கூட ஒரே இயல்பின் நீட்டலாகவே பார்க்கிறார்கள் என்று தெரிகிறது. இது தவிர இந்த மாயா யதார்த்த ஆசிரியர்கள் நிறைய அணுகுமுறைகள், டெக்னிக்ஸ் அண்ட் அப்ரோச்சஸ் உபயோகப்படுத்துகிறார்கள். இதுல அதுக்கு சொல்றதுக்கு முன்னாடி முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும். இந்த மாயா யதார்த்தம் வந்து 1925ஆம் ஆண்டு அறிமுகமானது ஒரு இயக்கமாக உலக அளவிலே. ஆனால் புதுமை பித்தன் இதை கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் என்ற கதையின் மூலமாக கிட்டத்தட்ட 40களில் வந்திருக்கலாம். அந்த கதை 15-16 வருடங்களுக்குள்ளாகவே தமிழ் இலக்கியத்தில் முதல்ல அறிமுகம் பண்ணவர் புதுமை பித்தன் தான் என்பதை இங்கே நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு இந்த தமிழ் இலக்கியத்தின் முன்பின் அலசும் போது ஒரு பெரிய நீண்ட இடைவெளி. ஆக இவ்வளவு ஏழையா அவர் ஆரம்பிச்சதை பார்க்கும்போது ஒரு இலக்கிய பாய்ச்சலை செய்திருக்கிறார் புதுமை பித்தன் என்று சொல்ல வேண்டும். இது தவிர இந்த அணுகுமுறைகளை பார்க்கும்போது மீறிய விஷயங்களை ரொம்ப இயல்பா சொல்லும்போது ஒரு அதிர்ச்சி விளைவு ஏற்படும். எத்தனை அடைமொழிகள் நீங்கள் உபயோகப்படுத்தினாலும் அந்த ஒரு விளைவை ஏற்படுத்த முடியாது. ஒரு சாதாரண விஷயத்தை சொல்ற மாதிரி ஒரு அசாதாரணமான ஒரு நிகழ்வை சொல்வது, இது முதல் உத்தி. இரண்டாவது, இந்த மேஜிக்கல் ரியலிசம் படைப்பவர்களை பற்றி சொல்வார்கள் மாஸ்டர்ஸ் ஆஃப் மெட்டஃபோர் என்று சொல்வார்கள். நிறைய குறியீடுகள் உபயோகப்படுத்துவார். இந்த கேப்ரியல் கார்சியா மார்க்கஸ் என்ற நோபல் பரிசு வென்றவருடைய புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா கத்தோலிக்க குறியீடுகள் நிறைய இருக்கும், கதை முழுக்கவே பரவி வரும். அதே மாதிரி சமிங்கைகள், ப்ரீசேஜிங் டெக்னிக்ஸ் என்று மரணத்தை பற்றி சொல்லிக்கொண்டே வருவார் ஒரு சமிங்கை மூலமாக. காலக்கோட்டினை கிறிஸ் கிராசிங் டைம்லைன் என்று காலக்கோட்டினை மாற்றி அமைத்தல். அந்த 100 Years of Solitude என்ற கார்சியா மார்க்கஸின் நாவல் நிகழ்காலத்தில் தொடங்கி இறந்த காலத்தில் போய் முடியும். இது ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை, புதிய அணுகுமுறை கொண்டு வந்த. அது தவிர கூறியது கூறல் என்ற எம்பசிஸ், சொன்னதை கூறி மேம்படுத்துதல். இப்படி பல உத்திகளையும் அணுகுமுறைகளையும் இந்த மாயா யதார்த்த ஆசிரியர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஆக்ரியின் கதைகளில் தொன்மம் சார்ந்ததை பார்க்கலாம். தமிழை பொறுத்தவரையில் ஜெயமோகனின் விஷ்ணுபுரம், இந்திரா பார்த்தசாரதி, கோணங்கி போன்றவர்களின் உழைப்பை பார்க்கிறோம். இந்த மாயா யதார்த்தத்தை